சரிங்க. நீங்கள் மேசன் வேலை செய்கிறாங்க. ஒரு நாளைக்கு எவ்வளவு உங்களுக்கு மேசன் வேலைகளால் கிடைக்கும்? 800-900 கிடைக்கும் கொடுப்பாங்க. ஒவ்வொரு நாளும் வேலை கிடைக்குதா? இப்போ வேலை ஒவ்வொரு நாளும்னு சொல்லலாம். என் வேலைகள் வர இல்லைங்க. எத்தனை பிள்ளைகள் உங்களுக்கு? 2 பிள்ளைங்க. இந்த இடம்பெயர்வு அந்த நேரங்கள் யுத்தம் அதில் எதுவும் பாதிப்பு உயிரிழப்புகள் காயங்கள் எதுவும் ஏற்பட்டதா? இல்லை, ஏற்படையில்லை. அப்படி ஒன்றும் ஏற்படையில்லை. உங்களோட மற்ற குடும்பங்களுக்கு மற்ற மச்சானுக்கெல்லாம் காயப்பட்டது. இப்போ உங்களோட சொத்துகள் ஒன்றுமே இல்லை? எங்களோட சொத்து ஒன்றுமே இல்லை. நாங்கள் மாத்திரம்தான் மிச்சமாக இருக்கோம் இங்கே. இப்போ உங்களோட குடும்பத்தை முன்னேற்றத்துக்கு ஒரு தொழில் ஏதாவது துவங்குறேன்னா நீங்கள் என்ன தொழிலை துவங்கினால் இந்த குடும்பத்தை முன்னேற்றலாம்னு சொல்லலாமா? நாங்கள் எதுவும் விவசாயங்கள் செய்யக்கூடிய மாதிரி இருந்தால் தான் நாங்கள் சுகமாக இருக்கோம். விவசாயம் செய்கிறதுக்கு உங்களுக்கு என்ன தேவைப்படும்? நீர்க்கு இயந்திரங்கள் தேவைப்படும். நீரற்கிற இயந்திரம் மட்டுமே தான் விவசாயத்தை துவங்கலாமா உங்களுக்கு? அதுக்கு ஒரு ஊக்குவிப்பான ஏதாவது செய்வீங்கன்னா எங்களுக்கு இப்போ புலம்பெயர்ந்த மக்கள் வெளிநாடுகள் அமெரிக்கா கனடா போன்ற நாடுகளில் மக்கள் தமிழ் மக்கள் இருக்கிறாங்க. அந்த மக்கள்லேருந்து நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க? நாங்கள் எதிர்பார்க்குறோம் என்ன இங்கே வந்திருக்க சாரத்துக்கு கொஞ்சம் உதவிகள் செய்தால் மிச்சம் நல்லா இருக்கும். சரியான கஷ்டப்பட்டு கொண்டிருக்காங்க வந்த ஆக்கள் தான். நாங்களும் அதே மாதிரி தான். இங்கே பெரும்பாடு நிலப்பாடு சிலவுக்கேற்ற வரவுக்கேற்ற சிலவாக தான் இருக்கும். மிச்சம் பிடிக்கிற மாதிரி இல்லை முன்னைய மாதிரி. இப்போ ஒரு விவசாயத்தையும் செய்தால் மேலதி வருமானம் வந்தால் உங்களுக்கு உதவியாக இருக்கும். என்னது அது மிச்சம் பெரும் உதவியாக இருக்கும் உங்களுக்கு. அது ஒரு கடன் அடிப்படையில் தந்தால் அந்த கடனை நீங்கள் முன்னே கொடுக்க முடியுமா? அதில் கட்டலாம். வேலை அதையும் செய்து தோட்டத்தையும் செய்து கொண்டு நாங்கள் கட்டக்கூடிய மாதிரி இருக்கும். நன்றி விஜயகுமார். இந்த செய்தியை நாங்கள் அமெரிக்கா கனடாவில் இருக்க தமிழ் மக்களுக்கு அனுப்புவோம். அவர்கள் உதவி செய்வார்கள் என்ற நம்பிக்கை. நீங்கள் மனம் தளராமல் உங்களோட முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். இப்பொழுது நீங்கள் மேசனாக கடமையாற்றுகிறார்கள். இப்போ விஜயகுமார் ஒரு மேசனாக இங்கே வேலை செய்து கொண்டிருக்கிறார். அதோட வெத்தில போயிடுவா. ராமகிருஷ்ணன் திருமணமாகி 4 பிள்ளைகள். அவர் மேசனுக்கு உதவியாக வேலை செய்கிறார். ராமகிருஷ்ணன், நீங்கள் இந்த இடம்பெயர்வுக்கு பிறகு உங்களோட கஷ்டங்களை பற்றி கொஞ்சம் கதைக்கலுமா? இடம்பெயர்வோட இப்போ போயிட்டு வந்தும் வேலையில் மட்டும் இப்போ மேசனோடு தான் நிற்கிறேன் நான். அவருக்கும் வேலை வந்தால் தான் நானும் போய் செய்யலாம். மற்றபடி வேறு வேலை. அப்போ ராமகிருஷ்ணன் சொல்லுங்களேன், உங்களோட வாழ்க்கையை முன்னேற்றத்துக்கு எந்த முறையிலும் முன்னேற்றலாம்? உங்களுக்கு வேறு என்ன திறமைகள் இருக்குது, என்ன செய்யலாம்னு சொல்லுங்கள். உங்களுக்கு என்ன இந்த வாட்டர் பம்ப் தான் பிரச்சனையாக இருக்குது. காணியை கிணறும் மட்டு தோட்டம் செய்யலாம்ன்றீங்களா? இப்போது அதுக்கு கொஞ்சம் செய்யலாம். தண்ணிகள் அள்ளி ஊற்றுறதுக்கு இப்போதைக்கு இயலாது. வாட்டர் ஃபார்ம் கிடைச்சதுன்னா நீங்கள் தோட்டம் செய்து இதாண்டா கூடியா இருக்கும். ஒரு வாட்டர் ஃபார்ம் என்ன விலை போகுது? 25 பைப்புகள் எல்லாம் தேவைப்படும். அப்போ உங்களுக்கு குறைஞ்சதை போல் முதல் தேவை ஒரு விவசாயத்தை துவங்குறதுக்கு? விவசாயத்தை துவக்கலாமே. புலம்பெயர்ந்த மக்கள், நீங்கள் இப்பொழுது இந்த மக்களின் கஷ்டங்களை அறிஞ்சு கொண்டிருக்கிறீர்கள். ராமகிருஷ்ணன் தேவை விவசாயத்தை துவங்குவதற்கு அவருக்கு ஒரு 50,000 அந்த முயற்சியை செய்வார். அதோடு இந்த மேசன் தொழில் கூலி தொழிலையும் செய்து கொண்டு அவர் தன் குடும்பத்தை நடத்தலாம். நீங்கள் இவர்களுக்கு சில மேல் கொண்டு உதவி செய்வர்கள் நம்பி. சரி மணி அண்ணா. திரு சதீஷ்குமார் ஒரு தச்சு தொழிலாளி. சதீஷ்குமார் தனது யுத்த அனுபவங்கள், இடம்பெயர்வின் அனுபவங்கள், பிறகு இடம்பெயர்ந்த பின் மணிக் ஃபேமிலியின் அனுபவங்கள், இப்போ மீள குடியேறின பிறகு அனுபவங்கள், தனது குடும்பத்தையும் குடும்பத்தின் பொருளாதாரம், குடும்பத்தின் நல்நிலையை கொண்டு போவதற்கு தனக்கு இருக்கிற கஷ்டங்களையும் புலம்பெயர்ந்த மக்கள்கிட்ட அவர் என்ன எதிர்பார்க்கிறார் என்பதையும் இப்போ சதீஷ்குமார்கிட்ட கேட்போம். சதீஷ்குமார் கதைங்க. இப்போ நான் இடம்பெயர்ந்து போகிறதுக்கு முதல்ல ஒரு பிஸ்னஸ் செய்து கொண்டிருந்தேன், வியாபாரம் வந்து. அப்புறம் நாங்கள் இங்கேருந்து இடம்பெயர்ந்து போய்க்க ஒவ்வொரு இடமாக தங்கி தான் நாங்கள் போனாங்க. அப்புறம் குறிப்பிலேருந்து நாம் போய்க்கிட்டு மட்டக்கட்சியிலேருந்து விசுவமடையிலேருந்து இருட்டுமடம் மட்டும் போய் அது மட்டும் எங்களோட சாமான்கள் எல்லாம் கட்டி காத்து நாங்கள் வானங்களில் கூலி கொடுத்து கிடந்த நகைகள் எல்லாம் விற்றுக்கிட்டு கொண்டு போய் அங்கே சேர்த்துனாங்க. அங்கே சேர்த்துட்டு அங்கேயும் இருக்க இல்லாமல் செல்லி அடியால் அப்புறம் திருப்பி இடம்பெயர்ந்து நாங்கள் இராணுவ கட்டுப்பாட்டுக்குள்ளே போயிட்டோம். இராணுவ கட்டுப்பாட்டுக்குள்ளே நாங்கள் போய்க்க இந்த 3 பிள்ளைகள், எனக்கு 3 பிள்ளைகளோட உயிரையும் ஒரு உடுப்பு பேக் மட்டும்தான் நான் அங்கே கொண்டு போனது. திருப்பி நாங்கள் அங்கே ஒரு இராணுவ முகாமுக்குள்ளேயும் ஒரு 1 வருஷம் அங்கே இருந்து போட்டு இப்போ திருப்பி மீள்குடியமருன்னு சொல்லி இப்போ எங்களை கொண்டு இங்கே விட்டுருக்குறாங்க.
இப்போ தற்காலிகமாக நான் எந்த குடும்பத்தை பார்க்குறதுக்காக இந்த தச்சு தொழிலை செய்துருக்கேன். இப்போ நாங்கள் ஒரு தரப்பால் ஓட்ட கொட்டாய்க்கு தான் இருந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் எங்களுக்கு இப்போ இந்த வருமானம்ன்றது போதுமானதாக இல்லை, காணாது. இப்போ எங்களுக்கு ஏதாவது இனி யாராவது உதவிகளை செய்வாங்களா இருந்தால் நாங்கள் ஏதாவது செய்யக்கூடிய. இப்போ சதீஷ்குமார், இப்போ உங்களோட மேலதிக வருமானத்துக்கு இந்த தச்சு தொழிலோடு என்ன வருமானத்தை நீங்கள் செய்தால் உங்களோட குடும்பத்தின் பொருளாதாரத்தை பழைய நிலை கொண்டலாம்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? அதுக்கு எவ்வளோ தேவைப்படுது? புலம்பெயர்ந்த மக்கள்ங்கிற மக்கள் அமெரிக்கா, கனடா, மேற்கத்திய நாடுகளில் இருக்கிறாங்களா, அவர்கள் என்ன விதமாக உதவி செய்தால் அதுக்கு உங்களோட குடும்பத்தை கொண்டு நடத்தலாம்னு சொல்லுவீங்களா? இப்போ நாங்கள் இதையும் செய்து கொண்டு இப்போ தற்காலிகமாக இப்போ நாங்கள் இதை குறிப்பிட்ட டைமாக இப்போ இப்படி நாங்கள் 6 மணிலேருந்து அல்லது 8 மணிலேருந்து பின்னர் 6 மணி மட்டும் செய்துட்டு மீதி நேரங்களில் நாங்கள் ஒரு கோழி பண்ணையோ அல்லது நாங்கள் ஒரு 2 ஆட்டியோ எங்களோட சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் செய்வோமா இருந்தால் அதால் வர வருமானமும் கொஞ்சம் வீட்டுகளுக்கு ஈடு செய்யக்கூடிய மாதிரி இருக்குது. உங்களுக்கு எவ்வளவு தொகை இருந்தால் ஒரு கோழி வளர்ப்பு வாங்கலாம்? எங்களுக்கு இப்போ இங்கே இதை பொறுத்த மட்டும் ஒரு 50,000 ரூபாய் இருந்தால் காணும். உங்கள்கிட்ட தச்சு திறமை மேசன் திறமையாக இருக்கக்கூடிய நீங்களே அதெல்லாம் செய்ய நாங்கள் கூடுகளெல்லாம் நாங்களே நிர்மாணித்து கொள்ளுவோம். எங்களுக்கு பொருள் பண்ணுறதுக்கு மட்டும் இந்த நெட்டுகள் தகரங்கள் அதுகள் பண்ணுறதுக்கு மட்டும்தான் எங்களுக்கு தேவை. சந்தை வாய்ப்பு இருக்கா கோழிகளுக்கு? கோழிக்கு சந்தை வாய்ப்பு இருக்குது. நாங்கள் சந்தையில் வியாபாரம் செய்யலாம், இல்லாட்டி கோழியாக வைக்கலாம், இல்லாட்டி முட்டையில் எடுத்து வைக்கக்கூடிய மாதிரி இருக்குது. இறைச்சி கோழிகள் 2 தனி வகை இருக்குது, ஒரு கோழி 2 வகை இருக்குது, அதில் எடுத்து செய்யக்கூடிய மாதிரி இருக்குது. புலம்பெயர்ந்த மக்கள்கிட்ட நாங்கள் எதிர்பார்க்கின்றது, எங்களோட மக்கள் இப்போது மிக கஷ்டப்பட்ட நிலைமையில் இருக்கிறாங்க. இவர்களை நாங்கள் கைதூக்கி விட்டால் அவர்களது வாழ்வு வளம் பெறும். அரசாங்கமோ மற்றவர்களோ உதவி செய்யக்கூடிய நிலைமையில் இல்லை. எங்களை சனங்களை நாங்கள் தான் தூக்கி நிறுத்த வேண்டிய நிலைமையில் இருக்குது. சதீஷ்குமார்ட்ட குடும்பத்தை நாங்கள் நிலைநிறுத்துவதற்கு அமெரிக்கா, கனடாவில் இயங்குகின்ற IMH நிறுவனத்துக்கூடாக நீங்கள் செய்கின்ற உதவிகள் இவர்களது வாழ்வாதாரத்தை உயர்த்தும், அதற்குரிய உதவிகளை செய்வீர்கள் என்று எதிர்பார்க்கின்றோம். நான் கிளிநொச்சியில் இருக்கிற வன்னியசிங்கம் பிரபு, அவரும் ஒரு தச்சு தொழிலாளி. தனது அனுபவங்கள், இடம்பெயர்வுக்கு பின்னர் ஏற்பட்ட அனுபவங்களை இப்பொழுது சொல்லுவார். நாங்கள் பழைய சூரம்பேட்டில் ஊரில் வசித்து வந்தோம். அதில் முகமாலை சண்டை துவங்கிவிட்டது. முகமாலை சண்டையால் இடம்பெயர்ந்து புதுக்குடியிருப்பு போயினோம். புதுக்குடியிருப்புலேயும் இதுக்குள்ளால மணலாத்துக்குள்ளால் செல்லடி துவங்கினால திரும்ப உடையார்நாட்டுக்கு வந்தோம். உடையார்நாட்டுக்கும் வந்து செல்லடி ஆக மோசத்தால் அப்படியே வங்கர் வெட்டி இருந்து வாழ்ந்து வந்தும் எங்களோட மனுஷின் 2 சகோதரங்கள் இறந்து விட்டார். செல்லடியில் இன்னும் அக்காக்கள் எல்லாம் காயப்பட்டு நாங்கள் பல துன்பத்திலும் போய் முகாமில் வாழ்ந்து வந்தோம். முகாமிலும் சரியான கஷ்டத்தில் வாழ்ந்து வந்தோம். கஷ்டத்திலும் வாழ்ந்து வந்து நாங்கள் இப்போ தச்சு வேலையை செய்து கொண்டிருக்கிறோம். தச்சு வேலை எங்களுக்கு போதுமானதாக இல்லைன்னா நீங்கள் எங்களுக்கு ஒரு உதவியை ஒன்று செய்வதாக இருந்தால் நாங்கள் ஒரு தச்சு தொழிலையே செய்து கொண்டிருப்போம். எங்களுக்கு ஒரு பற்றைக்கு நீங்கள் உதவி செய்வீங்களா இருந்தால் ஒரு பற்ற போடுறோன்னா உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படும், என்னென்ன உபகரணங்கள் தேவை, அந்த உபகரண விலையால் சும்மா உங்களால் தெரிஞ்ச அளவில் சொல்லுவீங்களா? இப்போ மோட்டர் இன்ஜின் எல்லாம் வந்து ஒரு 1,00,000 ரூபா, பற்றை வந்து 85,000 ரூபா. இப்போ 2 இருந்தாலும் அது நாங்கள் மற்றதெல்லாம் கையாலேயே செய்வோம். நாங்கள் மற்ற இதாலேயே உழைச்சி எடுத்துக்கொண்டிருப்போம். எங்களுக்கு இந்த 2க்குமே நீங்கள் நிதி தந்தால் நாங்கள் இதை மட்டும் நாங்கள் எங்களால் செய்து கொண்டிருக்க முடியும். இப்போ நாங்கள் இந்த கடன் திருப்பி கட்டணும்னா நாங்கள் திருப்பி இதாலே உழைச்சி கட்டி கொண்டு இருப்போம். நன்றி பிரபு. நாங்கள் புலம்பெயர்ந்திருக்கிற மக்கள்கிட்ட இந்த உதவிகளை கேட்போம். உங்களுக்கு இராணுவ நெருக்கடிகள் மற்றது இளைஞர் எண்ண முறையில் அப்படியான இதில் எதுவும் இருந்ததா இடம்பெயர்ந்த பிறகு? முகாமில் செய்யடியாதுகள் வந்து விசாரித்தவன், ஆனால் நாங்கள் ஒன்றும் இது இல்லாத நாங்கள் எங்களை ஒன்றும் செய்யலை. நாங்கள் வங்கரைக்கு ஒழிஞ்சிருந்த வழியாக ஜனங்கள் ஒரு இல்லாமல் சொல்லி விட்டினோம். அவை ஒன்றில் இருக்க இல்லைண்டா அதை எங்களை விட்டுட்டினோம். இப்போ மீள் குடியேற்றத்துக்கு பிறகு இப்போ கிளிநொச்சிக்கு திருப்பி வந்திருக்கிறீங்கள். இப்போ நெருக்கடிகள் எதுவும் உங்களுக்கு இருக்கா? இங்கே இப்போ ஒரு இதுவுமே இல்லை. எங்களுக்கு நிம்மதியாக இருக்கக்கூடியதாக இருக்கா? பாதுகாப்பு இருக்கா உங்களுக்கு? பாதுகாப்பு பிரச்சனை இல்லை. நன்றி பிரபு. பேர் என்ன கூட? கிருஷ்ணகுமாரா. கிருஷ்ணகுமார், உங்களோட அனுபவங்களை சொல்லுங்களேன். இடம்பெயர்வுக்கு பிறகு நீங்களும் ஒரு தச்சு தொழிலாளி. கதை. நாங்கள் இங்கே கிளிநொச்சியில் இருந்து இடம்பெயர்ந்து போய் உடையார்கட்டில் இருந்து சோமடையில் இருந்து அப்படியே மாத்திரனால போனாங்க. திருமணம் செய்தீங்களா? திருமணம் செய்யவில்லை. எங்கள் அக்காவும் அம்மாவும் இதில் காயப்பட்டவில்லை. உங்களுக்கு உங்களோட குடும்பத்தை கொண்டு நடத்துறதுக்கு இந்த தொழிலோட வேறு என்ன செய்தால் உங்களோட குடும்பத்தை கொண்டு நடத்தலாம்னு சொல்கிறீங்க நினைக்கிறீங்க? எங்களுக்கு தச்சு தொழில் செய்யலாம், இல்லை ஒரு கடை போட்டு நடத்தலாம். பெரிய கடை போடுறேன்டா இவ்வளோ முதல் தேவைப்படும் உங்களுக்கு? ஒரு
1.5 லட்சம் தான் இருக்குது. என்ன விதமான கடை அது? சும்மா பலசர கடை. அது கடனாக உங்களுக்கு கிடைச்சா நீங்கள் அந்த கடனை முன்னளிப்பு என்ன விதமாக செய்வீங்கள்? நாங்கள் ஒரு 3 மாதம் இல்லை ஒரு 6 மாதத்துக்கு பாடு கட்ட சொல்ல கொஞ்சம் கொஞ்சமாக கட்டுவீங்க. நன்றி சதீஷ்குமார். நான் 3 பிள்ளையின் தந்தை இப்போ அது மீள குடியேற்றத்தில் கிளிநொச்சி ஆனந்த நல்ல தந்த இடத்துக்கு வந்திருக்கிறார். வீடுகள் எல்லாம் பாலடைஞ்ச நிலையில் இருக்கிறது. இவர் இந்த IMH நிதி உதவின்ற உதவியும் பெற்றிருக்கிறார். அதோட இந்த கடன் திட்டத்தை இவர் தான் அமல்படுத்துகின்ற. இப்போ ஜூட் உங்களோட குடும்ப வாழ்க்கை முதல்ல என்ன தொழில் செய்த நீங்கள், இப்போ நீங்கள் என்ன செய்கிறீங்கள், இந்த கடன் திட்டத்துக்குள்ளால் என்னென்ன செய்யலாம், புலம்பெயர்ந்த மக்கள் என்ன எதிர்பார்க்குறீங்கன்றத சொல்கிறீங்களா? முந்தி நாங்கள் நான் வியாபார நிறுவனங்களில் ஒரு 12 வருஷம் வேலை செய்தேன். நான் மற்றது வீட்டில் பண்ணை கோழிகள் வளர்க்குறது மற்ற விவசாயம் அதில் ஈடுபட்டேன். பிரதானமாக ஒரு தொழில் இருந்தது. வியாபார ஸ்தாபனங்களில் கூடுதலாக வேலைக்கு இருந்தேன். நான் இப்போ வீட்டில் பிறகு போர்ச்சூழலில் முழுதும் விவசாயம் கோழி வளர்ப்பண்டு தொழில்கள் கிடைக்கிற கஷ்டமாக இருந்தபடியாக இதுலேயே முழு மூச்சாக ஈடுபட்டு லாபம் வந்தது, பெருமளவுள்ள நட்டமும் வந்தது. நட்டமண்டு பார்க்க அப்படி இடப்பெயர்வுகள் அது திடீர் அந்த அசாதாரண சூழ்நிலையால் பெருமளவு இழப்புகள் ஏற்பட்டது. அதிலும் குறிப்பாக இப்போ கடைசியாக நடந்த இடப்பெயர்வில் அது முழு வளமும் இழக்கப்பட்ட நிலையில் இப்போ திருப்பி இந்த காணிகளை இப்படி காடான நிலைமையில் காணப்படுது. இதுகளெல்லாம் ஒரு நிலைமை கிடைக்கணும். மற்றது வீட்டில் இருக்க ஜன்னல்கள் கதவுகள் எல்லாம் கலட்டி இல்லை எல்லாம் எடுத்துட்டாங்க. மற்றது இப்போ தான் வீடுகள் திருத்தி இருக்கிறோம். மேல் கோபிச வேலைகள் செய்திருக்கிறோம். இனி மிச்ச வேலைகள் செய்யணும். எவ்வளவு தேவைப்படும் இந்த வீட்டை நீங்கள் திருத்தி எடுக்கிறேன்றால்? இப்போ கோபிச வேலைக்கு எவ்வளோ முடிஞ்சிருக்கு உங்களுக்கு? கோபிச வேலைக்கு 2,20,000 ரூபா முடிஞ்சிருக்கு. மற்ற கதவு வேலைகள் மற்ற வீட்டை பாதுகாப்பாக எடுக்கிறேன்டா எவ்வளோ தேவைப்படும்? பூசுறது அதெல்லாம் தவிர்த்து இப்போ கதவு ஜன்னல் அதுகள் செய்கிறதுக்கும் டாய்லெட் அதில் செய்கிறதுக்கும் இந்த காடு இவ்வளவு இவ்வளோ காடாக இருக்கிறது இந்த பழையபடி நல்ல நிலைமை கொண்டு வரத்துக்கும் இதில் விவசாயம் செய்கிறண்டாலும் உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படும்? இப்போ இதுக்கு இப்போ இவ்வளோ காலம் காணியை துப்புராக்குனதுலேருந்து ஒரு எல்லாமே 2.5 லட்சம் செலவாகிருக்கு. இது இன்னும் ஒரு 1.5 லட்சத்துக்கிட்ட இப்போ வீடு திருத்துறதாண்டா இப்போ ஜன்னல்கள் கதவுகள் போடுறண்டா முதல் இருந்த நிலைமைக்கு வீடை கொண்டு வரணுமெண்டா 1.5 லட்சமும் காணாது. இன்னும் ஒரு 2.5 லட்சம்டா தான் முந்திய நிலைமைக்கு வரலாம். நாங்கள் இப்போ என்னென்னா சாதாரணமாக இப்போ ஜன்னல்ண்டா அதுக்கு கதவுகள் இல்லாமல் திருடர் பயம் அப்படி இதுகளுக்காக ஜன்னல் அதுக்கு கதவுகள் அதுகள் இல்லாமல் சாதாரணமாக செய்கிறேன்டா இன்னும் 2 லட்சமாக தேவைப்படும். விவசாய நடவடிக்கைண்டா இப்போ கிணறுகள் எல்லாம் திருத்தி தண்டு அது மிகப்பெரிய செலவு தான். எல்லா முழு பொருளையும் ஒரே நாளில் ஒரே மாதத்தில் திருப்பி எடுக்கிற ஒரு மாதத்துலேயோ என்னத்துலேயோ நாங்கள் சிறுக சேமித்த பொருட்களை எல்லாம் ஒரே தரத்தில் ஒரு தொகையை போடுறோண்டா அது பெரிய இவங்க நீர் இறைக்கிற இயந்திரம் இருந்தது, சூரிய மின்கலங்கள் இருந்தது, அப்படி இல்லை சகல வசதியோடையும் தான் இருந்தது. நாங்கள் இப்போ இதுவித பொருட்களும் இல்லை. இப்போ நாங்கள் ஒவ்வொன்றையும் சிறுக வாங்கினாங்க. இப்போ ஒரே அடியாக வாங்குறேன்டா ஒரு நீர் இறைக்கும் இயந்திரம் ஒரு நல்ல இயந்திரம் 50,000 ரூபா. அதை விட அதுக்கு அடுத்தபடியாக இருக்கிறது 30,000 ரூபா. அப்போ அப்படி இருக்குது.